ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் ஆண்டவரோடு கூட இந்த நாளை துவங்குவதற்கு ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு அன்பின் வார்த்தை. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். கர்த்தருக்குள் நாம் எப்பொழுதுமே சந்தோஷமாயிருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் அனுதினமும் நம்மை மோதும். அனுதினமும் பிரச்சனைகள் உண்டு மனிதர்களுக்கு. ஆனால் இந்த பிரச்சனைகளை கண்டு, இந்த பிரச்சனைகளையே பார்த்து நாம் சோர்ந்து போகாதபடிக்கு, இந்த பிரச்சனைகள் என்ன காரியங்கள் நம்மை சுற்றி வந்தாலும் நம்முடைய இருதயம் ஆண்டவர் மேல் உள்ள நம்பிக்கையிலே கர்த்தர் மேல் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அநேகர் நம்மிடத்தில் கேட்கிற ஒரு கேள்வி, எப்படி எல்லா நேரமும் உங்களால் மகிழ்ச்சியாக இருக்க முடிகிறது? உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டமே இல்லையா, துன்பமே இல்லையா என்று நம்மை பார்த்தவர்கள் கேட்கிறார்கள். காரணம், நாம் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிறோம். எல்லா மனிதர்களுக்கும் வருகிற பாடுகள் தான் நமக்கும் உண்டு. எத்தனை பாடுகள் வந்தாலும் காலையிலே ஜெபித்து விட்டு ஆண்டவரோடு இந்த நாளை நாம் ஆரம்பித்திருக்கிறபடியினால் நாள் முழுவதும் அவர் நம்மை மகிழ்ச்சியாய் வைத்திருக்க விரும்புகிறார். நாமும் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். பிரச்சனைகள், பாரங்கள், போராட்டங்கள் எது வந்தாலும் அதை ஆண்டவரிடத்திலே சொல்லிவிட்டு நாம் அவருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கணும். அப்பொழுது ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய காரியங்களை எல்லாம் சரி செய்து நம்முடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு தீர்வை அவர் நமக்கு தருகிறார். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய கவலைகள், பாரங்கள் எல்லாவற்றையும் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய், அவர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வாதத்தோடு நடத்த விரும்புகிறார். அவரிடத்தில் நம்மை அர்ப்பணிப்போமா? அன்பு நிறைந்த பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காய் நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, எப்பொழுதும் நாங்கள் உமக்குள் சந்தோஷமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்திருக்கிறோம். ஆசீர்வதி. இந்த நாளிலே தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகள், தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகிற பெற்றோர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. அவருடைய தேவைகளை சந்தித்து கொடும். நாள் முழுவதும் மனமகிழ்ச்சியாய் அவர்களை வைத்தருளும். அவருடைய எல்லா துக்கங்கள், பிரச்சனைகள், பாரங்கள் எல்லாவற்றையும் நீர் மாற்றி அப்புறப்படுத்தி அவர்களை உமக்குள் மகிழ்ச்சியாய் இருக்க உதவி செய்தருளும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.